ஐயாவ நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதுல வணக்கம், ரொம்ப வணக்கம். மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஆனா நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஐயா. நிபந்தனை இல்லாம சேர தயார் அப்படின்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டது. உங்க நிர்வாகி கால்ல கூட விழ தயார் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட, அ கதவு அடைக்கப்பட்டிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால. என்ன செய்ய போறீங்க? ஓபிஎஸ் அணிய பொறுத்தவரையில, நான் அவருக்கு ஆலோசகர் தான். எந்த பொறுப்புலயும் இல்ல. அவர் அவைத்தலைவரா நான் இருக்கணும்னு கேட்டபோதே, என்னால முடியாதுங்க. நீங்க ஏதாவது கேட்டா சொல்றேன். கன்சல்டன்ட் மாரி வச்சுக்கங்க. நான் சொல்றத நீங்க ஏத்துக்கலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் நானு அவரோட சேர்ந்தேன். ஆ நாங்க பல நேரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். கருத்துக்கள்லாம் பரிமாறும்பொழுது, அவர் எடுக்கிற முடிவு தான். ம்ஹ்ம். நான் பலவற்றை சொல்லியிருப்பேன். இருந்தா கூட அவர் எடுக்கிற முடிவு. ஆனா, என்ன பொறுத்தவரையில நான் ஆரம்பம் முதலே பிஜேபிய நம்புறது அவ்வளவு சரியா வராது. அப்படிங்கிறத நான் அவருக்கு அவ்வப்பொழுது சொல்லி வந்திருக்கிறேன். ஆனாலும் அவருக்கு அ பிரதமர் மோடி அவங்களோடலாம் ஒரு நல்ல தொடர்பு, பழக்கம் இருந்ததுனால, அவருக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை உண்டு. உங்க தரப்புடைய நிலைப்பாடு இன்னமும் கூட ரொம்ப சவாலானதாகவும், குழப்பமானதாகவும் மதிப்பிடப்படுது. ஆமா. அதாவது என்டிஏல இருக்கிறீங்களா? இல்லையா? என்ன பொறுத்தவரையில என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். நீங்க இன்னைக்கு அதாவது ஒரு பகுதி மக்களை மட்டும் மேலுக்கு கொண்டு வந்து, இன்னொரு பகுதி மக்களையோ, சிறுபான்மை மக்களுக்கோ எந்த வாய்ப்பும் தராமல் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் தொடர்வது இந்த நாட்டுக்கு ஆபத்து. ஆக, அந்த ஆபத்தை தடுக்க வேண்டுமானால், அதற்கு ஒரு பிரேக் போட வேண்டுமானால், அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் தவிர்க்க வேண்டும். நீங்க இன்றைய இந்திய அரசியல் போகின்ற போக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தீமையை விளைவிக்குமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆகையினாலே பாஜக கூட்டணி அல்லது பாஜகவோடு அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலே வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காது. ரியல் பாலிடிக்கா பார்க்கும்போது, ஓபிஎஸ்க்கு நன்மை பயிற்றிருக்கா இந்த கூட்டணி? இல்ல, இல்லையே! அவர் ஹானரபிளா நடத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இந்த இல்ல, அணியால? இல்ல. அத அவர் உணர்றாரா? அத அவர்தான் கேட்கணும். சில வருத்தத்த வெளிப்படுத்தினார். அமித்ஷா இங்க வந்தார் பார்க்காதது வருத்தம் அப்படின்னு. அ பிரதமர் வரும்போதும் கூட என்ன பாருங்கன்னு குறிப்பா அவருடைய தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூட டைம் கேட்க வேண்டியிருக்கே. அதுவும் வெளிப்படையா எழுதி கேட்க வேண்டியிருக்கே. நான் அறிஞர் அண்ணா காலத்து அரசியல்வாதி. எனக்கு சுத்தமாவே பிஜேபி புடிக்காது. நான் இவரோட இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனே ஒழிய, சுத்தமாவே எனக்கு பிஜேபி அரசியலே புடிக்காது. அண்ணா அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு இந்து ராஷ்டிரத்தை பத்தி தான் எழுதினார். ம். அதுதான் நாடகமா நடிச்சாரு. அவங்களுடைய அரசியலே சரியா வராதுங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்களோட இருக்கிறதே தப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன கேட்டா, அதிமுகவே இன்னைக்கு மோசமான நிலைக்கு போயிட்டுது அப்படின்னு தான் நான் கருதுறேன். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடலாம் இருந்தேன். போயும் போயும் அது பழனிசாமி அணியா இருக்கட்டும், அல்லது பன்னீர்செல்வம் அணியா இருக்கட்டும், பிஜேபியை மீற முடியல, பிஜேபி விட்டு வெளிய வர முடியலையே! என்ன அப்படி இவங்களுக்கு? அந்த விதத்தில தமிழ்நாட்டில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி அத்தகைய அரசியல் பிற்போக்கு அரசியல் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்தது நடிகர் விஜய் அதில் தெளிவா இருக்கார். ஸோ ம்ஹ்ம். அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த 2 அணி தான் சரியா இருக்கு. ஓஹோ! இந்த பிஜேபி அணி அல்லது பழனிசாமி அணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரா இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. ஐடியாலாஜிக்கல் ஓரியன்டேஷன் பொசிஷன்னு பார்த்தா திமுகவும், விஜயும் சரியா இருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆமா. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில திமுக அணியும் சரி, இவருடைய நடிகர் விஜய் அணி சரி கிளியரா இருக்காங்க. நிர்வாகத்தை யார் நடத்துறது தமிழ்நாட்டில அப்படிங்கிறதுல தேர்தல் போட்டி இருக்கலாம். ம்ஹ்ம். ஆனா கொள்கை ரீதியா அரசியல் நிலைப்பாட்டில தமிழ்நாட்டு மக்கள் 100க்கு 90 பேர் இன்றைய தினம் அந்த அரசியலை ஏற்க மாட்டார்கள். எந்த காரணத்தை கொண்டும்
நான் பிறந்த ஜாதியினாலோ, பிறந்த மதத்தினாலேயோ, பிறந்த இனத்தினாலோ, பேசுகின்ற மொழியினாலேயோ பாதிக்கப்பட்டேன் என்ற நிலைமை வரக்கூடாது. என்னுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசியல் வேண்டும். நீங்க இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்றால் ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைத்திருப்பாரா? ம். ஆதி திராவிடர்கள் வேண்டாம், தாழ்த்தப்பட்டவர்கள் வேண்டாம் என்றால் உங்களுக்கு ஒரு அம்பேத்கர் கிடைத்திருப்பாரா? எத்தனையோ பேர் இருப்பார்கள் வாய்ப்பு இல்லாமல். ஸோ இன்க்ளூசிவிட்டி இஸ் கீ அப்படின்னு சொல்றீங்க. திரு இன்க்ளூசிவிட்டி மீன்ஸ் சர்வைவல். ம். இல்லைன்னா இப்போ இலங்கை திவாலான மாதிரி இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடானா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அது நோக்கி கொண்டு போகும்னு. ஆமாம், நம்ம கண்கூடா பார்த்தோமே. திரு ஓபிஎஸ் இன்னமும் பிஜேபி கூட்டணியில நீடிக்கணும்னு தான் விரும்புறாரு. அதுதான் அவருடைய விருப்பமா பென்ஷன்ட்டா இருக்கா? அது நான் சொல்ல முடியாது. அவர் பிஜேபியோட ஒரு பழகின அந்த சகவாச தோஷம்பாங்க, அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அது முழுக்க நம்புறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க திரு பழனிசாமியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அது அவர் உணர்றாரா? என்ன கேட்டால் இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம். அவன் வேண்டான்னு சொல்கிறது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா? அவங்க இன்னமும் கூட ஓபிஎஸ்ஸை உள்ளடக்கணும் அப்படிங்கிற அவங்க அவங்க மதிக்கலைல்ல. மதியாதார் வாசல் தானே மிதிக்க வேண்டாம்னு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க, நிம்மதி, நாட்டுக்கு நல்லது. அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? ஏங்க, உலகம் வந்து ரொம்ப பெரிது. பிரிட்டன் வந்து ஐரோப்பா யூனியன்லேருந்து பிரியறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துனாங்க, பிரிஞ்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம் இவ்வளவு பெரிய நாடு, உங்களுக்கு மார்க்கெட்டு சந்தை எல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு போகிறீங்களே. நம்ம என்ன சொன்னாங்க, இதை விட்டுட்டு போனால் உலகம் எங்களுக்கு இருக்குன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்ல. இந்த பிரெக்சிட்டை நினைச்சு வருத்தப்படுறாங்க இல்லை? ஒன்றும் வருத்தப்படலை அவங்க. இன்றைக்கி வந்திருக்கிற இந்த லேபர் பார்ட்டி அவங்க பிரெக்சிட்டை எதிர்த்தவங்க. ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியலையே. அது ரெட் லைன்ஸுன்னு அவரே சொல்கிறார். திருப்பியும் போறது அப்படிங்கிறது திருப்பி போகிறதுன்னா எடுபடாது உங்களுக்கு. ஏன்னா உலகம் பூரா வியாபாரம் பண்ணலாமே இப்போ. அதனால் நம்ம வெளியே வந்துட்டோம்னு வைங்க, உலகம் பெரிது. ஐயா நிறைய உதாரணங்கள் கொடுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னைக்கு திரு விஜய் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன். அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்களிடையே பொறுத்து. ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்த வரையில் முதல்ல செமிஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி, இன்னொன்று விஜய் அணி. அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை. இன்னைக்கு தமிழக களம் திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறதுங்களா? பாதியிலே போயிடும் பாருங்க நீங்கள். ஸோ இட் இஸ் செமிஃபைனல். அடுத்தது ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் விஜயும் தான் நிற்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் வடிகட்டிடுவாங்க. 4 முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள்? 2 முனை போட்டி தான். திமுக வெர்சஸ் தாவேக்கா. அதிமுகவுடைய அமைப்பு பலம் என்ன, கூட்டணி பலம் என்ன? இன்னைக்கு தாவேக்கா இஸ் an infant பார்ட்டி. அதாவது நான் எதிர்காலத்தை வச்சு சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்களோ அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது. அந்த அரசியலில் போய் பழனிசாமியோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்களோ விழுவார்களே, ஆனால் அது தற்கொலைக்கு சமம். பிஜேபி மையப்படுத்தி சொல்றீங்க. அங்க போகும்போது அது அவங்க ஃபில்டர் ஆயிடுவாங்க. தே வில் கெட் ஃபில்டர்ட். ஓ, அதனால் நீங்கள் அடுத்தது ஃபைனல்னு வர்ற பொழுது இதில் தான் நான் நாளைக்கு, அதாவது நிர்வாகத்தை யார் நடத்துவது, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை யார் நடத்துவது என்ற கேள்வி வருகிற பொழுது ஒரு புறம் திமுக, இன்னொரு பக்கம் இவங்க நிற்பாங்க. இவங்களோட யார் யார் சேர்றாங்க, அவங்களோட யார் யார் சேர்றாங்கிறத போக தான் பார்க்கணும். ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. அதை தாண்டி அமைப்பு பலம் வேணும் இல்லை? ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸா இருக்கிறாங்கல்ல அவங்களால என்ன 26ல செய்ய முடியும்? முடியுமா முடியாதா அப்படின்னு நான் வாதிடவில்லை. என்ன நடக்கும் என்பதை சொல்கிறேன். அது அவரவருடைய சக்தியை பொறுத்து எதிர்காலம் அமையும். திரு விஜயோடைய அரசியல் பாதை சரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? அரசியல் பாதை சரி, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. செயல்பாடு அதில் ஒரு போதாமல் இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு புறம் வந்து கலைஞர் கருணாநிதி, இன்னொரு புறம் பெருந்தலைவர் காமராஜர், பெரிய தலைவர்கள்.
விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுதும் ஒரு புறம் கலைஞர், இன்னொரு புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் சூழ்நிலை இல்லை. ஆனால் அவர்கள் இது எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போவார்கள் என்பதை சொல்ல முடியாது நாம். அது போக போக தான் தெரியும். இன்னும் 8 மாதம் இருக்குது. அதாவது இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு கட்சி அவசியம் என்பதே இல்லை. மக்களே வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு இந்த இன்டர்நெட், இந்த செல்ஃபோன் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நாம் கூட்டம் போட்டு பேசி கொள்கை விளக்கி எல்லாத்தையும் சொல்லணும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரே நிமிஷத்தில் தமிழ்நாடு பூரா ரீச் ஆகலாம். அதனால் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவதை பொறுத்து இருக்கிறது. டஸ் ஹி ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் டைம்? நேரம் இருக்கா? இன்னும் அது 8 மாசம் தான் ஏங்க இருக்கு. அது அவங்க பழந்தின்னு கொட்ட போட்ட பெருங்கட்சிகள், அவங்களுடைய அமைப்பு பலம், பூத் லெவல்ல அவங்களுக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்காக வாதாட வரல. நான் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு இவங்க 2 பேர் தான் இந்த தேர்தலில் நேரடி போட்டியாக இருக்கும். அது வந்து திமுக அணியை பொறுத்தவரை ஏற்கனவே பல வெற்றிகளை கண்டவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். அந்த கூட்டணியிலிருந்து யாரும் பிரிய மாட்டார்கள். அப்படியா? ஆமாம், எல்லாரும் அது இன்டாக்டா இருக்கும் கருதுறீங்க? இட் இஸ் எ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ். அங்கேயுமே சில பிரச்சனைகள், கிளேசங்கள்லாம் அதாவது பார்க்கிறோமே. வீட்டில் தவறு தகராறு வர்ற மாதிரி. இட் இஸ் எ டொமஸ்டிக். அவ்வளவுதான். ஆமாம், நத்திங் மேஜர். அங்கிருந்து யாரும் இட் இஸ் எ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ். ஸோ அதை ஃபைட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அல்ல. ஆனால் ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது இப்போ விஜய் தான். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் பாஜகவினுடைய அல்லது டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதிலேயும் தடுத்து நிறுத்துவதிலேயும் முடியுமானால் தவிர்ப்பதிலேயும் தான் இருக்கிறதே தவிர வேறு இல்லை. அதற்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஜக இங்க ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா உருவாயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, டாமினன்ட் ஃபோர்ஸாக இல்லை. ஆனால் அது வருவதற்கு எந்த முகாந்திரமும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. அதிமுக அதுக்கு ஒரு வெஹிக்கிளா அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? அத தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்றதுக்கு ஆமாம், அவங்க பயன்படுத்துகிறாங்க. எல்லா ஃபேக்ஷன்ஸையும். அவங்கள மீறி யாரும் போகலையே. அவங்க கூப்பிட்டா 3 கார் மாறியில் போய் பார்க்குறாங்க. ஒரு காரில் போய் பார்க்காம. ஆனா அசெப்ட் பண்றாருல திரு பழனிசாமி அவர்கள். அவங்க கூட்டணி ஆட்சின்னு ஏங்க, சொன்னா கூட அதெல்லாம் கிடையாதுங்க. அதிமுக எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அந்த நோக்கம் முடித்து விட்டார்கள். அதுக்கு நேர் மாறாக இப்போ பயணிக்கிறார்கள். அதனால் அது மக்களிடம் எடுபடாது. ஒரு முடிவுரை எழுதிட முடியுமா? அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய அமைப்பு பலம் இருக்கு, இன்னமும் கூட ஒரு பெரிய எழுதுறது வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. எழுதாது அவங்க கையில் இருக்கு. ஆனால் என்னுடைய கணிப்பு ஏடிஎம்கே ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ். அந்த வாக்கு வங்கி அப்படியே கரைஞ்சிருமா? பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. அதுல கூட ஒரு 20-22% வச்சிருக்காங்க. 24% தேமுதிகவும் சேர்த்தா. அதுல அவங்களோட லைன் ஷேர் இருக்கும். அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் அப்படியே போடுறாங்க. அது டிமினிஷ் ஆகாது. டிமினிஷ் ஆகாதுன்னு இன்னும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நீங்க? ஆகுதுன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? 21 தேர்தலே பாருங்க. 10% ஆகும்னு நான் சொல்றேன். இனிமே அதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்க, கஷ்டம். டு அப்போஸ் பிஜேபி யூ நீட் சம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். பாலிட்டிக்ஸில் மட்டும் வளவளா கொலவளாலாம் சரியாக வராது. கரெக்ட் ஸ்டாண்ட் இந்த சிச்சுவேஷனில் யூ ஷுட் அப்போஸ் பிஜேபி இன் வாட் எவர் ஃபார்ம் இட் கம்ஸ். 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் ரைட் பொசிஷன் எடுத்திருக்கிற பார்ட்டிஸை திமுக அணியையும் விஜயையும் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் திரு விஜயே பிஜேபியோடைய பி டீம்னு விமர்சனம் செய்கிறாங்களே, அவங்களால வாயில் வந்ததை எது வேணாலும் பேசலாம். பட் ஹி டிக்ளேர்ட். அவர்கிட்ட அந்த கன்விக்ஷன் பார்க்குறீங்க? ஆமாம், பெரியார் திடலுக்கு போனாரே, அதுலேருந்தே பல பேர் அவருக்கு விரோதி ஆகிட்டாங்களே விஜய்க்கு. பெரியாரிஸ்ட் வாக்குகளை பிரிக்கக்கூடிய தந்திரம்னு பார்க்குறாங்களே. இல்லை, அது தந்திரம்னு பார்க்குறாங்களோ சுதந்திரம்னு பார்க்குறாங்களோ,
பெரியார் திடல் போனதுனாலே அவருக்கு பல பேர் எதிரி ஆகிட்டாங்க, எனக்கு தெரியும். ம்ஹும். எல்லாம் லீடிங் லைட்ஸு. ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, இல்ல ஒரு நேரேட்டிவ் என்னன்னா, அவர் வந்து திமுக வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறாரு. சோ அதனது பயனாளி வந்து அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான பாஜக. இல்லை நான் இல்லை இல்லை அப்படி அல்ல. அதாவது பிறப்பின் காரணமாக ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகக்கூடாது. இன்னும் வந்து தெளிவாக உதாரணத்தை சொன்னால், இப்போ ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்கொண்டான் அர்ஜுனனுக்கு போட்டியாக. ஆனால் அவனுக்கு ஆசிரியர் இல்லை, துரோணரை சிலையாகத்தான் வைத்துக்கொண்டு அவன் கற்றுக்கொண்டான். துரோணர் அங்கே அர்ஜுனனை அழைத்து கொண்டு போகிற பொழுது மரத்தில் உள்ள இலைகளிலெல்லாம் துளைகள் இருக்கின்றன. அவருக்கு ஆச்சரியம், யார் இந்த வில்வித்தை செய்தவர் கேட்டால் ஏகலைவன். அவரிடத்தில் என்ன கேட்கிறார் துரோணர்? ஏன் சிலை வச்சு தானே நீ செய்த, எனக்கு குரு காணிக்கை கொடு. அவனு வாங்க. அது சமூக நீதியா? இன்னொரு காட்சி உங்களுக்கு சொல்கிறேன். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தையில் போர். அர்ஜுனன் பக்கம் உள்ளவர் சொல்கிறார்கள், கர்ணன் வந்து சத்திரியன் அல்ல, தேரோட்டி மகன். ஆகையினாலே அர்ஜுனனுக்கு சமமாக அவன் போரிடக்கூடாது, அவனுக்கு தகுதி இல்லை. துரியோதனன் என்ன செய்கிறான்? உடனே அவன் அங்க தேசத்தை அரசனாக்குகிறான் கர்ணனை. இப்பொழுது அவன் அரசன், சத்திரியன், போரிடுங்கள். அதே மாதிரி தான் பேக்வர்ட் கிளாஸில் கீழே இருக்கிறவனை நீங்கள் மேலே கொண்டாடணும். அதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அன்னைக்கே மகாபாரதத்துல பார்க்குறீங்க, துரியோதன் செஞ்சிருக்கிறார். அதாவது சம வாய்ப்பும் இருக்க வேண்டும், அந்த வாய்ப்பில் போரிடுவதற்குரிய தகுதிகளையும் அரசு உருவாக்க வேண்டும். வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த வாய்ப்புகளில் போட்டியிடக்கூடிய திறமைகளையும் கொடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய் வந்து முஸ்லீம்ங்கிறாரு அவருங்கிறாருன்னா ஒவ்வொருத்தரும் அது வந்து அவரவர் தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் பொது நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, ஒருவனுடைய பிறப்பினாலோ அல்லது வறுமையினாலோ திறமையிருந்தும் வாய்ப்பிழந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் அதான் முதல்ல சொன்ன, நாம் ஒரு அப்துல் கலாமை இழந்து விடக்கூடாது அல்லது ஒரு அம்பேத்கரை இழந்து விடக்கூடாது. நமக்கு தெரியவில்லை, நாம் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வருவோமேனால் அவர்கள் பெரிய நிபுணர்களாகவோ அறிஞர்களாகவோ அல்லது பொறியாளர்களாகவோ மருத்துவர்களாகவோ விஞ்ஞானிகளாகவோ வருகிற பொழுது அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் முன்னேறும். அவங்க அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க வந்து நாங்கள் பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி, அது கரெக்ட். அது மட்டுமே கரை சேர்த்துறாதே. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ற 100 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. ஆமாம், அது பத்தாதே. அது பத்துதோ பத்தாதோ, குறைஞ்சபட்சம் அரசியல் நிலைப்பாடாவது சரியா சொல்றாரல்ல. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து கரை சேருமான்னு கேட்கிறேன். விஜயகாந்தால அவர் எட்ட நினைச்ச இலக்க அடைய முடியல. அது அரசியலை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. அதாவது கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம், வாழ்க்கையை அவங்க தானே நடத்தணும். பட் எப்படி ஒரு 2 போலா வரும்னு கருதுறீங்க? ரெண்டாவது போலா வரணும்னா இது மற்ற விஷயங்கள்லாம் சரியா செய்யணும். இது மக்களிடம் எடுபடாது என்பது எனக்கு தெல்லன விளங்குகிறது. இந்த அதிமுக பிஜேபி எடுபடாததுனால அந்த ஸ்பேஸ் இங்க பாக்குறீங்களா? ஆமா, there will be only 2 corner contest, state contest. செமி ஃபைனல்லே இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போயிடும். அவங்கள்ட்ட எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு, ஆட்சி சக்தி இருக்கு தேசிய அளவுல. சும்மா விட்டுருவாங்களா? அப்படி எடுத்துக்கோங்கன்னு சும்மா விட மாட்டாங்க. ஏகப்பட்ட பணத்தை எல்லாம் எடுத்து விடுவாங்க தான், ஒன்றும் நடக்காதான். ஹவு டு யூ ஃபேஸ் தட் மைட்? எவ்வளவு மாநிலங்கள்ல அவங்க ஆகாததெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல அமித்ஷா எவ்வளவு வந்து போறாருன்னு பாக்குறோம். அவ்வளவு சுலபமா செமிஃபைனல்ஸ்லயே அவுட் ஆறவங்களா அவங்க? என் நண்பர் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, அமித்ஷா முதல் பயணம் வந்தார், அண்ணாமலையை மாற்றிட்டு பிஜேபியை க்ளோஸ் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான்னு சொன்னார். ரெண்டாவது வந்தார், மலர் வளையத்தோடு வந்தார். மலர் வளையமா? அந்த கூட்டணிக்கு அண்ணாமலையை மாற்றினது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சிக்கு அண்ணாமலை ஓரளவுக்கு பாஜக அவருடைய கொள்கையெல்லாம் பற்றி ரொம்ப சொல்ல, நிர்வாகத்தை
அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பாஜகவை பேலட்டபிளாக பண்ணார். கசப்பு மருந்துக்கு ஒரு தேனை சேர்த்து கொடுத்து பார்த்தார் அண்ணாமலை. அண்ணாமலையை தூக்குறதுனால இப்போ ப்ராப்ளம் இல்லை டிஎம்கேக்கு, இல்லையா? அதே மாதிரி இப்போ பழனிசாமியை தலைமை போட்டதுனால திமுகவுக்கு நிம்மதி. அவங்களுக்கு ஒன்றும் அப்போ அமித்ஷாவினுடைய ட்ரிப்பு திமுக அணிக்கு மிகப்பெரிய ஆதாயம். அவங்க ஒரு 10,000 கோடி செலவு பண்ணால் கூட இந்த பலன் கிடச்சிருக்காது. அமித்ஷாவினுடைய 2 ட்ரிப்புமே அதுக்கு கொண்டாட வேண்டியது திமுக தான். சாணக்கியரை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? அவருக்கு எவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. ஏதோ கணக்கு இல்லாம இதெல்லாம் செய்வாரா என்ன? யாரு கணக்கு கடைசியில் பார்த்தா தானே தெரியும். நிறைய இடத்துல சரியா வந்திருக்குல்ல அவங்க கணக்கு. தமிழ்நாட்டில் சரியாக வராது. ஆமாம், நிலத்துக்கேற்ற விதை போடணும் இல்லை. மலையில் வந்து மரம் செடி கொடி நடலாம், விளை நிலத்தில் நெல் வயலில் வந்து பயிர்களை தானே நடணும். இங்க இது விளையாதுங்கிறீங்களா? ஆமாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனநிலை தெரியும். பிஜேபி எவ்வளவு தூரம் போகும்னு தெரியும். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அவங்க அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, கைவிடுவாங்கன்னு எச்சரிக்கிறீங்களா? அது எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இவங்கள பாக்குறாங்களா? யார் அவங்களா? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் பிஜேபி. அவர் வந்து கிளியராக என்ன சொன்னார் அமித்ஷா, இந்த கூட்டணிக்கு பழனிசாமி தான் தலைவர் தமிழ்நாட்டில். இந்த ஓபிஎஸ்சி டிடிவி சேர்த்துக்கலான்னா அது அவங்க கட்சி விவகாரம் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்க உரைகள்லாம் பாஜக மாநில தலைவர்லாம் கொடுக்கும்போது இல்ல இல்ல அவங்கள சேர்த்துப்போம். ஏங்க ஃப்ரம் ஹார்ஸ் மவுத் அது வந்துட்டு சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அசஸ்மெண்ட் ஓபிஎஸ் டிடிவி அவங்க கைவிட்டுட்டாங்க அப்படி? எப்போவோ விட்டுட்டாங்க. நான் டிடிவியை சொல்ல முடியாது, ஓபிஎஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நல்லா போயிட்டு இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு தலையிட்டு அவங்கள ஒரு தீர்ப்பு வழங்க சொல்கிறாங்க. ஆமாம், உச்சநீதிமன்றம். நீங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நான் சொல்கிறேங்க, கரெக்ட், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்ன தீர்ப்பு வழங்குறாங்க உச்சநீதிமன்றம்? நாங்கள் நினச்சோம் அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு தான் தீர்ப்பு வரும்னு முதல்ல எல்லாம் சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன தெரியுமா? ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி, முக்கியமான கட்சி, எலெக்ஷனில் போட்டியிடணும். அவங்க எலெக்ஷனில் போட்டியிடணும். அதிமுக காரனுக்கு அந்த ஆசை வரல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு வருது. ஆகையினால் அவங்களுக்கு ரெட்டை இலை சின்னத்தை இந்த எலெக்ஷனுக்கு தருகிறோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க. அந்த தமிழ் மகன் உசேன் அவன் ஒரு தலைமையை போட்டு அவனை ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணி அவனை அனுப்ப சொன்னாங்க. இதான் நடந்தது. இட் இஸ் எ மேடப் திங். நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அப்போவே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழனிசாமியை. அவன் ஆகா எங்கள் ஏரியா எங்கள் இது அது இதுன்னு சொல்லிக்கிள்ளி இவங்கெல்லாம் யாரும் வரவேணா, நானே ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி படுதோல்வி அடைஞ்சாங்க ஈரோடு கிழக்கு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு பாருங்க, ஆனரபிள் ராமநாதபுரத்தில் நிற்க வச்சு பிரதமரே வந்து பிரச்சாரம் நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. நான் ராமநாதபுரம் நிற்க வேண்டாம்னு சொன்னேன். ஓஹோ, ஏன்? அவர் இன்னைக்கு நாட்டிலேயே சுயேட்சை வேட்பாளர்ல அதிகமாக ஓட்டு வாங்கினவராக இருக்கிறார்ல. ஆமாம், ஆனால் தமிழ்நாடு தழுவிய ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு இருக்குது. அதை போய் ஒரு தொகுதியில் நின்று, அதுவும் நம்ம அமைப்பு இல்லாமல் நின்று தோத்தோம்னா நாளைக்கு சரி வராதுன்னு சொன்னேன். ஆனால் அப்புறம் அவர் முடிவு எடுத்தார். அதான் நான் முதல்ல சொல்லணும், ஐ எம் ஒன்லி எ கன்சல்டன்ட். முடிவு அவர் கையில் தான். ஆமாம், முடிவு அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ ஈவன்னா ஐ ஆம் ஒன்லி எ கன்சல்டன்ட். ஓபிஎஸ் வந்து நாளைக்கு பிஜேபி வாழ்கன்னு சொன்னான்னு சொல்லுவார், எனக்கு அதை பற்றி கவலை. ஆனால் என்னை பொறுத்தவரை ஐ ஆம் அகைன்ஸ்ட் பிஜேபி டூத் அண்ட் நெயில். இந்த வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலாக அவங்கள புறக்கணிக்குங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் உங்கள் அட்வைஸாக கேட்கல, உங்கள் அசஸ்மெண்ட்டாக கேட்குறேன். சப்போஸ் இப்போ இந்த அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்து திரு விஜயும் ஓபிஎஸும் சேர்ந்தா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக அது பொருந்தக்கூடிய அமைப்பாக இருக்குமா? ஒரு அரசியலை நடத்த முடியும்.
அதான் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஓபிஎஸும் விஜயும். ஆமாம், சேர்ந்தா அரசியலை நடத்த முடியும். ஏன்னா திமுக அலையன்ஸ் ஃபர்மிடபிள் அலையன்ஸ். அது எளிதில் வீழ்த்த முடியாது. எவ்வளோ பேர் சேர்றாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. 2 பேரும் மியூச்சுவலா காம்பேட்டபிள் நினைக்கிறீங்களா? யாரு? ஓபிஎஸும் விஜயும். அது அப்போ, அதாவது 2 பேரும் சேர்ற பொழுது இப்போ தென் மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும். விஜய்க்கா? ஆமாம். தென் மாவட்டங்கள்ல ஒரு போதாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போதாம இருக்குன்னு இல்லை, அவருக்குன்னு இருக்கிறது இருக்கு. ஓபிஎஸ் உடைய வேல்யூ வந்து அங்க கூட வரும். ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. விஜயோடைய செல்வாக்குங்கிறது வந்து வட மாவட்டங்கள்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. அந்த அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு உடன்பாடா? நீங்களும் எனக்கு அதை சேர்ந்தவர். நான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் பார்க்கற வழி, அவங்க ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கல. விஜயும் பிஜேபி எதிர்க்கிறார், திமுகவும் பிஜேபி எதிர்க்குது அப்படின்னா அதனது பயனாளி பிஜேபி தானே? இங்கே 90% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் தே ஆர் அப்போஸ் டு பிஜேபி, ஆன்டி பிஜேபி. ஆமாம். அந்த 90% தான் இவங்க பிரிச்சுக்குவாங்க. நீங்க இப்போ ஓபிஎஸ் கேம்ப பாக்குறீங்கல்ல, அங்க இருக்க கார்டர்ஸோடைய மனநிலை என்னவா இருக்கு? ப்ரோ பிஜேபியா ஆன்டி பிஜேபியா? அது அது வந்து அவர் ஓபிஎஸ் என்ன சொல்றாரோ அதான் கேட்பாங்க. வேல்யூ ஆட் பண்ணுங்கிறது. விஜய் ஓபிஎஸ்க்கு, ஓபிஎஸ் அரசியலுக்கு உயிர் கொடுப்பார், ஓபிஎஸ் விஜய்க்கு வேல்யூ ஆட் பண்ணுவார். ஆமாம். ஐசி தென் மாவட்டங்கள்ல குறிப்பா என்னவா சேர முடியும்? கட்சியாவா, இல்ல அந்த கட்சியிலேயே போய் சேர முடியுமா? அவருக்கு என்ன வாய்ப்பு? அது அடுத்த கட்டம். முதல்ல சேருவாங்களான்னு சொல்ல முடியாது. சேருறது தான் முடிவெடுத்தாதானே அதுக்கு அமைப்பு எப்படி. முந்தைய பேட்டிகள்ல நீங்க வந்து ஹிண்ட் பண்ணியிருந்தீங்க, ஓபிஎஸ் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு. டியூ ஸ்டாண்ட் பை தட் அசஸ்மெண்ட்? அது வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக மேல கிளைமை விட்டுட்டு, லீகல் கிளைம்ஸை விட்டு. அதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 or 2 years முன்னாலேயே, ஆமா, அதாவது டிஎம்கேக்குன்னு ஒரு செக்ஷன், பிஜேபிக்குன்னு ஒரு செக்ஷன், இதெல்லாம் ஹார்ட் கோர் தமிழ்நாட்டில். ஒரு 70% ஆஃப் த பீப்புள் அவங்க பிஜேபியும் அல்ல, திமுகவும் அல்ல. அந்த 70% ஆஃப் த பீப்புளை நம்ம கவர் பண்ணணும்னா நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒர்க் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சென்டர் ஸ்பேஸ் எடுக்க. ஆமாம். அது இப்போ விஜய் வந்து புதுட்டார். அதில் அந்த வாய்ப்பு இருந்தது. அதாவது அது வந்து விஜய் ஹஸ் நவ் டேக்கன் ஓவர். ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இல்லை கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம், ஐயா விஜய் கட்சியில சேர போறீங்களா, இல்ல அதற்கு வாய்ப்பு இருக்கா, முயல்றீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு இனிமே போய் ஒரு கட்சியில சேரணுமா என்ன? அதெல்லாம் ஐ எம் நாட் கன்சர்ன்ட். பட் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கெடுதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பிஜேபி அப்போஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் வழிய என்னுடைய பர்சனல் கரியரை பற்றி ஐ டோன்ட் கேர். விஜயகாந்த் விஜய் எப்படி ஒப்பிடுவீங்க? 2 பேருமே அந்த ஸ்பேஸை, மாற்று அரசியல் ஸ்பேஸை நோக்கி வர்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கான்டெக்ஸ்ட் வேற. அவர் கேப்டன் விஜயகாந்த் நின்ற பொழுது ஊழலை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்துன்னு வந்தார். இவருடைய பொசிஷன் அந்த 2 கட்சி எதுக்கணுங்கிற மாதிரி இல்லை. இவர் வந்து அதிமுகவை ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணுறார். அதில் என்ன கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவில் இருக்கிறவன் சங்கடம் இல்லாமல் தாங்க கிட்ட வந்து சேரணும், அந்த ஓட் பேங்கை இந்த பக்கம் திருப்பி. ஆமாம், சேரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெட்டலைக்கு குத்தினக்கே மாற்றி வேற சின்னத்தில் குத்துமா? குத்துமே. எம்ஜிஆர் இருந்த பொழுதே குத்துச்சே. 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2 சீட்டு தானே வந்தோம். ஆனால் அதுக்கு அந்த சின்னத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு லாயல்ட்டி இருக்குல்ல. இல்லை, தலைமைக்கு ஒரு அட்ராக்ஷன், கரிஸ்மா இல்லாத பொழுது சின்னத்துக்கு லாயல்ட்டி உண்டு. உங்களுக்கு சொல்கிறேன், 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன நினச்சார் தெரியுமா? தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய அந்த கரிஸ்மா, அதனால் தான் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சார். போடலையே. எம்ஜிஆருக்கே சர்க்கிள் என்கிட்டே அவர் சொன்னார். அப்போ இவர் ஜெகஜீவன் ராமன் நாங்கள் பிரதம மந்திரி வேட்பாளரை போட்டு ஒர்க் பண்ணோம். நான் அப்போவே சொன்னேன், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னேன். அதெல்லாம் இல்லை பாரு, நம்ம இந்த ஜெயிச்சிடலான்னாரு. தோற்று போச்சு. எம்ஜிஆர் காலத்திலேயே ரெட்டலை தோக்குன்னா அவருடைய பர்சனாலிட்டி, அவர் செல்வாக்க நம்புறாரு. நாட்டு மக்கள் எதிர்ப்பாக ஓட்டு போட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அனுபவத்தில் சொல்கிறது, தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட் than the politicians.
தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களை விட நாட்டு மக்கள் வந்து கெட்டிக்காரங்க. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபியை க்ளீனாக வாஷ் அவுட் பண்ணுவாங்க இந்த தேர்தலில். நீங்கள் வேணா பாருங்கள். நான் திருப்பி நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். விஜய் அதிமுகவை விமர்சிக்காதது அதிமுக வாக்குகளை வாங்குறதுக்கு. அவன் 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 ஒரு தயக்கம் இல்லாமல் வருவானல்ல. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித் தலைவர் அம்மாவையோ விமர்சனம் பண்ணுறாருன்னு வையன், என்ன நம்ம தலைவர் எல்லாம் இப்படி சொல்கிறாங்களேன்றிருக்கும். இப்போ ஒன்றும் பண்ணாத விட்டா ஈஸியாக போயிடுவாங்க. விஷமுறிவு மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு பாருங்க. அவரும் விஜய் விமர்சிக்கிறது இல்லை. விஜய் வந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு பாருங்க. இல்ல. அதுவும் ஒரு யுக்தியா பார்க்கலையா நீங்க? அது யுக்தி அல்ல. ஏன்னா விஜய் ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா கூட்டம் தானாக வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு பாக்குறீங்க? 250 ரூபா ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஆர்ப்பரிப்பு பார்க்கணும்ல, நாடாளுமன்ற தேர்தல் இல்லாத ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்பாவது கூட செய்யாது. நீங்கள் எடப்பாடி கூட்டத்துக்கு போனீங்கன்னா தெரியும் பட்டுவாடா. விஜய்க்கு அப்படியே வருது, அவருக்கு ஸ்பான்டேனியஸாக வருது. பார்க்கணும். கூட்டம் சரி, அமைப்பு பலம் அது ரொம்ப முக்கியம் இல்லை இன்னைக்கு. அது அடுத்த பாயிண்ட். நீங்கள் சொன்னது கூட்டம். அதிமுகவில் இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க, விஜய் கூட இருக்கிறவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வருவாங்களா என்ன? He hopes that Vijay could join. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தியரிட்டிக்கலி, பிராக்டிகலி? யாருமே கடைசி வரையில நம்பினா தான் கெடுறதுக்கு காரணம். விஜய் அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை. அது நான் அன்னைக்கே ரொம்ப நாளைக்கு முன்னே சொல்லிட்டேன், விஜய் கட்சி ஆரம்பித்தது எடப்பாடியை முதல் மந்திரி ஆக்கவான்ட்டு. அது மட்டுமே இல்லை, அவர் நிற்கிறாருன்னா தான் அங்கே அந்த ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க. வேறு யாருக்காவது அவர் ஆதரிக்கிறாருன்னா வரமாட்டாங்க. பர்சன்டேஜ் கூட வரலாம், சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? அதுதான் ப்ராப்ளம். அதுதான் கரெக்ட் அசஸ்மெண்ட். அதாவது ஓட்டு சதவீதம் வரும், அது வந்து சீட்டாக வர்ற அளவுக்கு அதை பில்டப் பண்ணுறது தான் எதிர்காலத்தை பொறுத்து இருக்கு. திரு விஜயகாந்த் வந்து நிறைய அதிமுக அபிமானிகளுடைய வாக்குகளையும் எடுத்தார். இப்போ விஜய் வந்து வெறும் அதிமுக வாக்குகளை மட்டும் நிறைய எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு புது ஓட்டர்ஸ் வராங்க. ஓஹோ, யங்ஸ்டர்ஸா? ஆமாம், எந்த கட்சியிலும் இல்லாதவங்க வராங்க. அவங்க வந்து தேர்தல் ப்ராசஸில் எந்தூசியஸ்டிக்காக பங்கு கொள்றவங்களா? இப்போ ட்ரெடிஷ்னலாக வாக்களிக்கிறவங்க அதெல்லாம் தெரியல எனக்கு. ஆனால் பொதுவாக ஒரு குட்வில் இருக்கு விஜய் மேலே. திரு விஜயகாந்துக்கு இருந்த ஓப்பனிங்கை விட இவருக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் கம்பேரபிள் தான். ஒற்றை இலக்கத்தில் தான் பர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒற்றை இலக்கம் நான் சொல்ல மாட்டேன், குட்வில் இருக்கு. அதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு மாட்டர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த கட்சியுடைய ஆரம்பகால எம்எல்ஏ நீங்க கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். எப்படி பாக்குறீங்க நீங்க பிரயாணித்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய சிக்கலை? நான் அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அன்புமணி ராமதாஸ் பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் லைன் எடுக்கிறாப்புல என் அனுபவத்தில். அதாவது இத்தனை காலம் நாம் அரசுகளிடம் கோரிக்கை வைத்தோம், நாம் இனிமேல் கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் மாறுறாரு. அதாவது இதுவரையில் நம்ம கேட்டு பார்த்தோம், நாம் இனிமேல் கொடுக்குற இடத்துக்கு வரணும், ஆட்சியில் பங்குன்ட்டு அவர் பேசுகிறாரு. அது இட்ஸ் எ பாசிட்டிவ் லைன். டாக்டர் ராமதாஸ் நிறைய டேமேஜ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? விமர்சிச்சு பார்ட்டிக்கு அதோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு. தாய் கோழி மிதித்து குஞ்சு சாகாது. ஆனால் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு. எதுக்கிட்டோம், பேரை பயன்படுத்தாதுங்கிற வரைக்கும் போயிட்டாரு. கோழி மிதித்து குஞ்சு சாகாதுங்க. அதனால் அவர் என்ன சொன்னாலும் அது அன்புமணியை பாதிக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்காதா? இந்த பாதிக்காது. எலெக்ஷனுக்கு முன்னாடி சரியாயிடும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஒன்னாயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ எப்படியாவது சரியாயிடும். அது ஒன்றும் அது பெரிய டேமேஜ் வராது. இதில் யார் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் அன்புமணியா டாக்டர் ராமதாஸ்? ஏன் நீங்கள் கலகம் ஊட்டணும்னு ஆசையா உங்களுக்கு? உங்கள் பார்வை என்னையா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அன்புமணியினுடைய அந்த அப்ரோச் அணுகுமுறை என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறேன். ஆட்சியில் பங்குன்னு அவர் கேட்குறாரு, அது கரெக்டு.
அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, பாஜக உட்பட. இந்த தேர்தல்ல கூட்டணி ஆட்சி கோஷம் ஒரு முக்கியமான பேசு பொருளா வந்திருக்கு. 26ல கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 26ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அணி பலம் வாய்ந்திருக்கு. அதனால் கூட்டணி ஆட்சி வரும்னு தோணலை. ஸோ அவங்க ஈஸியா கரை சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி கணிசமா இருக்கு அப்படின்னு கணக்கிடப்படுது. அது வந்து அவர் நடிகர் விஜய்க்கு பயன்படும். ஒரு விஜய் வந்து அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி டைம் இல்லை, இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஆனா வின்னிங் ஃபோர்ஸா திமுக வரும் அப்படிங்கிறது. அதாவது அரசியலை தொடர்ந்து நடத்த முடியும், ஓரளவுக்கு ஒரு சக்தியாக வர முடியும். பட் திமுக அணியை வீழ்த்த முடியுமா என்றால் கஷ்டம். தமிழ்நாட்டில் மாறி மாறி தான் பெரும்பாலும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிகள் வந்திருக்கு. 2016 தவிர திமுக இந்த முறை தொடர் வெற்றியை பெறும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு. அதாவது திமுக வந்து தங்களுடைய தேர்தல் வியூகத்தை கரெக்டாக என்ன பண்ணாங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டாந்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் அல்லது புரட்சி தலைவர் வர்சஸ் கலைஞர்னு இருந்தது. இப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டாந்துட்டாங்க. அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அது எடுபடையா? சட்டமன்ற தேர்தலில் அது ஏன்னா இங்கே சட்டமன்ற தேர்தலில் தேவையில்லாமல் பிஜேபி வந்து சுமந்துக்கிட்டாங்க. இங்கே அதிமுகவை 2-3 க்ளோஸ் பண்ணி ஃபைலில் போட்டுக்கிட்டு இவங்க தானே வந்து நிற்கிறாங்க. இப்போ பாஜக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேக்கேஜா இருக்கும். அவங்க சேர்ந்து 2 பேர் தோத்து தான் இருக்காங்க. அதிமுக, பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து 2 பேர் தோத்து தான், ஆட்சியிலேயே இருந்து 2 பேர் தோத்துருக்கு. அதுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பார்த்தோம். அந்த கணக்கே எடுத்துக்கிட்டாலும் 21ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் கம்மி இல்லை. இல்லை அதாவது ஒரு அரசியல் கட்சின்னா ஒன்று தலைமை, இன்னொன்று கொள்கை, 3வது அமைப்பு. இது 3 வேணும். இது 3 இருந்தால் தான் ஜெயிக்கும். திரு சீமானும் கணிசமான இளைஞர் வாக்குகள்லாம் அவர் அந்த 10% இருப்பார் எப்பொழுதும். அவங்க அவர் அந்த கொள்கை ஒரு லிமிட்டட் ரேஞ்ச். ரீஅலைன்மெண்ட்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்வை என்னன்னா, காங்கிரஸ் எல்லாம் கூட மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜயை கன்சிடர் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மைக்ரேட் ஆனா விசிகா வரலாம், விசிகா வந்தா கம்யூனிஸ்ட் வரலாம். நான் சொல்றேங்களா, திமுகவில் இருக்கிற யாரும் வெளியே வர மாட்டாங்க. காங்கிரஸ் வராதுன்னு நினைக்கிறீங்க? வயசோ அந்த அசஸ்மெண்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? அங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே வெளியே வந்து கஷ்டப்பட்டு பல கூட்டணிகளில் சேர்ந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அதனால் முதல்ல சொன்ன ட்ரைட் அண்ட் டெஸ்டட்னு. அதனால் அங்கிருந்து யாரும் வர மாட்டாங்க. மிஸ்ஸஸ் காந்திக்கும் திமுக தலைமைக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவு ஒரு முக்கியமான காரணம். நல்லுறவு கலைஞர் காலத்திலேருந்தே நல்லுறவு இருக்கு. குடியரசு துணைத் தலைவருடைய ராஜினாமா நிறைய சந்தேகங்களை, மர்மங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதில் உங்கள் பார்வை என்ன? அதாவது பிஜேபியில் நடக்கிறது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே எல்லாம் மர்மம் தான். அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து 75 வயசு ஆகுது, எல்லாம் வழிவிடுங்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னு நீங்க கருதுறீங்க? அங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரிஃப்ட பாக்குறீங்க. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுன்னா ஏன் இலைக்கும் போடுன்னு தானே அர்த்தம். புய்ஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை போன்னு சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்ல முடியுமா? நம்ம இந்த விஷயத்தில் நீங்க பிரதமர் பக்கம் தானே நிக்கணும். இல்லை ஹூ இஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு கேட்கறமில்ல, அந்த கட்சி தான் நான். இந்த இதுல நீங்க பிரதமர் கட்சி தானே? இல்லை நான் பிரதமர் கட்சி இல்லாதில்லை. இது ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் சிக்கல்ல தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கவலை. அப்போசிஷன் இன்னைக்கு பிஜேபியை சேலஞ்ச் பண்ற ஒரு மைட்டோட இருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் இல்லையே. இந்தியா கூட்டணி ரீவைவ் ஆக முடியும். அதோட இந்தியா கூட்டணிலாம் அவங்கள மாத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆல்டர்னேட்டிவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். அதனால தமிழ்நாட்டையாவது காப்பாற்றிக்கணுங்கிறது தான் நம்ம முடிவு. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவா இல்லை. கவர்னன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா திமுகவுடைய ரெக்கார்டு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கா?
ஒன்றும் மிகப்பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. அவங்க அப்போ எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுக்கிட்டு தானே வராங்க. அது மட்டுமே அழகு இல்லைல்ல. இப்போ மக்கள் தானே தீர்மானிக்கணும் ஒரு அரசு சரியா இருக்கா அப்படி இல்லையா. பார்த்தா பிஜேபியை சொல்ல முடியும். மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறத. அதான் சொல்கிறேன், நான் பிஜேபியை மாற்றுறது கஷ்டம்னு தான் சொல்கிறேன் டெல்லியில். இல்ல, வின்னிங் இஸ் ஒன் திங், ஆர் தே டூயிங் த ரைட் திங் இஸ் another. இல்ல ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, தே ஆர் வின்னிங் பட் நாட் டூயிங் த ரைட் திங். பிஜேபி திமுக வின்னிங் அண்ட் டூயிங் த ரைட் திங் நினைக்கிறீங்களா? அதான் நான் பார்க்கறது, ஒரு புறம் திமுக அணி, இன்னொரு புறம் விஜய் அணி வரும். விஜய் அணி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா அவரை? ஆமாம், அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு நான் கொண்டாடுறேன். யார் வர பொட்டன்ஷியல் ஆப்ஷன்ஸ் வருவாங்க. சச்சஸ் அதுக்கு இங்கேருந்து தானே வந்தாகணும், இங்க இருக்கிற பூல்லேருந்து தானே வந்தாகணும். யாரெல்லாம் பொருந்தக்கூடிய பார்ட்னர்ஸ் நினைப்பீங்க? இருக்காங்க. சச்சஸ் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, பழனிசாமி கொடுக்க முடியாதுங்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாளைக்கு டிசைட் பண்ணலாம். ஓபிஎஸ் வாய்ப்புன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாம், அவர் விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு. இப்போ ஓபிஎஸ், பாமக, விஜய், இது ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குமா? ஆமாம், வரலாம் எதிர்காலத்தில், நான் யூகத்தில் சொல்ல. ஆனா விஜய்க்கு ரெசர்வேஷன் ஓபிஎஸ் மேல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவர் பிஜேபியை தாங்கி பிடித்தவர், மோதியின் பக்தர் வரைக்கும் போனவர். அந்த ரிசர்வேஷன் அவர் பாப்பார்ல. அந்த அதெல்லாம் நம்ம தானே பேசுறோம், அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம கண்டோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறதையும் பார்க்கணும். உங்களுடைய ஷார்ப்னஸ், இன்டெலெக்ட் அட் திஸ் ஏஜ் வியக்க வைக்குது. நன்றி ஐயா, தேங்க்யூ வெரி மச்.